சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலினுக்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பா? கிட்டத்தட்ட கூண்டோடு சிறைக்கு செல்லும் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள், அதாவது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர்கள் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கு, சட்டத்திற்கு எதிரான ஒட்டுமொத்தமாக பணப்பரிவர்த்தனை சட்ட தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கு, குறிப்பாக மணல் கொள்ளை வழக்கு, அதிக அளவில் திமுகவின் அமைச்சர்கள் 14 நபர்களுக்கு மேல் இருப்பதை காரணமாக காட்டி உள்துறை அமைச்சருக்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் செய்த ஊழலை அவர்களது ஆட்சியிலேயே தண்டித்தால் மட்டும்தான் மீண்டும் ஆட்சிக்கு வருபவர்கள் இதை ஊழல் செய்வதில் இருந்து பாதுகாத்து மக்களுக்கு உண்மையாகவும் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய அமைச்சர்களாகவும் செயல்படுவார்கள். திமுகவினர்கள் தப்பித்து விட்டால், அதாவது தவறு செய்தவர்கள் தப்பித்து விட்டால் அடுத்து வரக்கூடியவர்களும் தவறை தொடர்ந்து செய்வார்கள் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மோசமான ஒரு சிக்கல் தற்பொழுது மீண்டும் வெடித்திருக்கிறது. மக்கள் மத்தியில் திமுகவிற்கு ஏற்கனவே கெட்ட பெயர். தற்பொழுது அமைச்சர்களது வழக்கும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நிச்சயம் திமுகவின் அமைச்சர்கள் அடுத்த 9 மாதங்கள் நீதிமன்றம் விசாரணைக்குத்தான் செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் மக்களிடம் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாது. இதை வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அமைச்சர்கள் மக்களை சந்திப்பதை விட நீதிமன்றத்தில் நீதிபதியை தான் அதிகமாக சந்திக்கிறார்கள் என்றும், இப்பேற்பட்ட ஆட்சி தமிழகத்தில் தேவையா என்று கூறி 2வது முறை திமுக வெற்றியடைகின்ற கனவு ஒட்டுமொத்தமாக கனவாகவே மாறிவிடும் என்ற அச்சமும் ஸ்டாலினுக்கு வந்துவிட்டது. இதனால் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவு என்னவென்றால், அதிக அளவு வழக்குகள் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படாது. பொன்முடி, துரைமுருகன் போன்றவர்களுக்கு 2026 சட்டசபை தேர்தலில் MLA தொகுதி வழங்கப்படாது என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுக மிகப்பெரிய அளவிலான பிரச்சாரத்திற்கு ஏற்பாடுகள் இன்று முதல் தயாராகிவிட்டது. கோயமுத்தூரில் இருந்து பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கிவிட்டார். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்பதற்கேற்ப பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு வருமா? நீதிமன்றத்தின் மூலமாக அமைச்சர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.